ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மந்த் ஷாப்பிங் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து சிட்டு வந்து பே பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜூலையில் வந்து எனக்கு 11 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆடி ஆஃபருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆடி ஆஃபர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிஃப்ட்ஸ் எதுவுமே வரல. ஓகே, அதனால் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து 4000 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 4000 ருபீஸில் எனக்கு ஒரு 3.4 கிராம்ஸ் வந்து சேர்ந்துருந்தது. ஸோ அதில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாம். இதுதான். ஸோ இது வந்து ஒரு மென்ஸ் ரிங்கு. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு 3.5 கிராம்ஸு, ஒரு 3.5 கிராம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக வந்து வாங்கியிருந்தது. நான் வாங்கியிருந்த ரிங்கு ஜூமில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட வெயிட் வந்து 3.5 கிராம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு வந்து சேர்ந்துருந்த கிராம் என்னவோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிட்டேன், எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து இல்லாமல். ஸோ நீங்கள் ஜென்ஸுக்கு வந்து ரிங் பார்க்குறீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு 4 to 6 கிராம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவரோட கை வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவ்வளோதான், அவரோட 16 தான் வந்து அவரோட சைஸாக வந்து இருந்தது. ஸோ சைஸ் வந்து பெருசாகவும் வந்து இருக்குது. இதுக்கு மேலே 16 வந்து இவரோட கைக்கு கரெக்டாக இருந்தது. ப்ளஸ் இது வந்து ஒரு யூனிசெக்ஸு. ஸோ இது வந்து ஜென்ஸும் போட்டுக்கலாம், லேடிஸும் வந்து போட்டுக்கலாம். அதனால தான் வந்து இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ யார் வேணுமாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேசர் கட்டிங்கில் நல்லா ஷைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து தெரியல, பட் கையில் போட்டால் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. இதிலே வந்து ஷைன் ஆகிறது வந்து உங்களுக்கு லைட்டிங்க்கு வந்து தெரியுது. ஸோ நிறைய மாடல் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் கோல்ட் ரிங். ஸோ அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதில் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கோல்டு எவ்வளவோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் ஜென்ஸுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து இருக்கிறதில்ல. இந்த டைம் கூட நான் இயரிங் வாங்கலான்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ஓகே, அவருக்கு ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 கிராம்ஸு. இதுக்கு வந்து வேஸ்டேஜுக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் கால்குலேஷனில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 23% மாதிரி சொன்னாங்க. 22.9% நாங்கள் வந்து இந்த பிளெயின் ரிங்குக்கு வந்து 22.9% அப்படின்னாங்க. அப்புறம் திருப்பி குறைச்சி 20%, அப்புறம் திருப்பி நான் பேசி 18% அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டு சிட்டில் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணாமல் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதில் நான் பின்னாடி வந்து கால்குலேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க வந்து 22.9 போட்டபோது என்னை எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க, அப்புறம் 18 போட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து வருது, நம்ம பார்கெயின் பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அந்த கால்குலேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கால்குலேஷனை கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள ஹெச்ஐடி நம்பர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிஆர்டி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ஹெச்ஐடி நம்பர் 916 அது எல்லாமே வந்து உள்ளே வந்து போட்டிருக்கு. நான் வந்து ஜிஆர்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இதுதான். ஸோ இதிலோட எல்லாமே வந்து நமக்கு விசிபிளாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கிளியராக வந்து போட்டிருப்பாங்க. பிஎஸ் ஹால்மார்க் சிம்பிள், ஜிஆர்டி 916, ஹெச்ஐடி நம்பர் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும், விசிபிளாக இருக்கும். அதனால தான் வந்து இதை நான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஆசாரி கிட்ட வந்து நகை செஞ்சு வாங்கலாமா இல்லை வந்து ஷோரூமில் வாங்கலாமா, நான் ஏன் ஷோரூம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ இவ்வளோதான், இந்த ரிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. டிசைன் வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து அந்த லைனாக லேசரில் வந்து கட்டிங் மாதிரி போட்டுட்டு அப்புறம் திருப்பி ஒரு டிசைன், அப்புறம் திருப்பி அந்த லேசரில் கட்டிங் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணுமாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட வித்து வந்து அவ்வளோலாம் கிடையாது, கம்மியான வித்து தான். ஸோ அதனால் யார் போட்டாலுமே இது வந்து எலகண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்த ரிங்கு. நான் வந்து 4000 ருபீஸ் வந்து சிட்டு வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்ன கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லஞ்ச் செட்டு தான் வந்து கிஃப்டாக வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன் வந்து நான் வந்து சில்வர் எடுக்காமல் இந்த செட் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நான் போட்டிருந்த சிட்டு அமௌண்ட் வந்து 4000 தான். அதனால 400 ருபீஸ் தான் வந்து கொடுத்தாங்க. இப்போ இருக்க கோல்டு ரேட்டுக்கு அதில் ஒரு 1.5 கிராம் சில்வர் தான் வந்துச்சு. 1.5 கிராம் சில்வர் வந்து வாங்குறதுக்கு நம்ம வந்து இந்த கிஃப்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கிஃப்ட் ஆப்ஷனுக்கு வந்து போயிட்டேன். ப்ளஸ் வந்து இது நல்லா ஒர்த்தாக தான் வந்து இருந்தது. இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா வந்து 1060 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் இவ்வளோ அமௌண்ட் வந்து வராது, இதுலேருந்து கம்மியாக தான் வந்து வரும். பட் உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து இருந்தது. ஜஸ்ட் இதில் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுதான் அதில் வந்திருந்தது. ஒரு பிளேட்டு,
அதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்ணம், அதுக்கடுத்து வந்து ஒரு ஹல்வா பிளேட் சொல்லுவாங்கள்ல, ஹல்வா பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து பொரியல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு 2 பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸு, ஒரு ஸ்பூனு, இவ்வளவும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 400 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். அதனால தான் வந்து நான் கிஃப்ட் ஆப்ஷனுக்கு வந்து போயிட்டேன். ஸோ 1.5 கிராம் சில்வருக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. 400 ருபீஸ் எம்ஆர்பி சில்வரும் வந்து எதுவுமே இருக்காது. ஒரு வேணா ஒரு இயரிங் கூட வாங்க முடியும், அவ்வளோதான் வாங்க முடியும். ஒரு சில்வர் இயரிங் மட்டும் தான் வாங்க முடியும். அதனால நான் இந்த ஆப்ஷனுக்கு வந்து போயிட்டேன். நீங்கள் 4000 ருபீஸில் சிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆப்ஷன் இது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். குவாலிட்டி வந்து சூப்பராகவே வந்து இருக்குது. இன்னும் நான் என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருந்தேன் அதோட ஓப்பனிங் வீடியோஸுமே வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதோட பில் கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிங்கோட டோட்டல் வெயிட் என்ன அப்படின்னா 3.571 கிராமு. சிட்டில் எனக்கு வந்து அக்குமுலேட் ஆயிருந்தது 3.457 கிராமு. எக்ஸ்ட்ராவா ஒரு 0.114 கிராம், அதாவது 114 மில்லிகிராம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு அவங்க எப்படி வந்து பில் கால்குலேட் பண்ணாங்க, எத்தனை டைம் வந்து பில்லை சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு போட்ட கால்குலேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வேஸ்டேஜ் வந்து அந்த ரிங்கு, பிளைன் ரிங்குக்கு 22.9% அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் வந்து போட்டாங்க. சிட்டில் வந்து 18% தான் வந்து கவர் ஆகும். ரிமைனிங் வந்து 4.9% வந்து இருக்குது. அந்த 4.9% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸ்ட்ராவாக வேஸ்டேஜுக்கு வந்து எப்படி அமௌண்ட் வந்து போடுவாங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு சிட்டில் வந்து சேர்ந்த கிராம்ஸு, அதுக்கு இன்னைக்கு ரேட்டு போட்டு எவ்வளோ வேஸ்டேஜோ நம்ம பே பண்ணணுமோ அதை போட்டுட்டு அமௌண்ட் வந்து போடுவாங்க. ஸோ நான் எனக்கு சேர்ந்திருந்தது 3.457 கிராம்ஸு. ஸோ அதுக்கு 13,135 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 4.9% அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி 2,225 ரூபாய் வந்து சிட்டுக்கு எனக்கு அக்குமுலேட் ஆயிருந்த வெயிட்டுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்ல, ஒரு 114 மில்லிகிராம். ஸோ அதுக்கு வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரேட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்து 13,135. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணி கோல்டுக்கு மட்டும் 1,497 ரூபாய் வந்து கொடுக்கணும். இதுக்கு அந்த 22.9% அப்படிங்கிறத வந்து டோட்டலாக வந்து போடுவாங்க. போட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு 343 ரூபாய் வந்து வேஸ்டேஜ். எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா, சிட்டில் நான் பே பண்ணியிருந்தது 44,000 ரூபாய். சிட்டில் வந்த கிராம்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து 2,225 ரூபா. நான் எக்ஸ்ட்ரா வாங்கின கிராமுக்கு 1,497 ரூபா. அதுக்கான வேஸ்டேஜ் வந்து 343 ரூபா. இது எல்லாத்தையும் சேர்த்தா 48,065 ரூபான்னு வரும். இதுக்கு தான் ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. ஜிஎஸ்டி வந்து 1,442 ரூபா. டோட்டலாக 49,506 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அமௌண்ட் பேயபிள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 44,000 நம்ம சிட்டில் வந்து பே பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து 5,506 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம எடுத்தது வெறும் எக்ஸஸாக நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், 114 மில்லிகிராம் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 5,000 வந்து பே பண்ணணும். ஜிஎஸ்டி அதில் ஒரு 1,500 ரூபாய் அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது, 4,000 ரூபாய் வந்து பே பண்ணணுமா ஒரு 100 மில்லிகிராம்ஸுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து, இல்லை இந்த ரிங்கு வந்து பிளைனாக தான் இருக்குது, இதுக்கு போய் இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேனேஜரை வந்து கூப்பிட்டுட்டு வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணாங்க. கம்மி பண்ணி 20% அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ 20%ன்னு போட்டுட்டு எனக்கு சிட்டுக்கு வந்து அக்குமுலேட் ஆயிருந்த வெயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜாக ஒரு 850 ரூபா வந்து நான் வந்து கொடுக்கணும். கோல்டு ரேட்டு இது வந்து மாறாது, 1,497 ரூபா. அதுக்கான வேஸ்டேஜ் இப்போ வந்து வேஸ்டேஜ் 20%ன்னு குறைச்சதுனால இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அந்த 2.9% வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து இதில் கம்மியாகும். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ போட்டாங்க அப்படின்னா, என்ன நான் பே பண்ண 44,000, நான் இந்த கிராமுக்கான அக்குமுலேட்டட் கிராமுக்கான வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் 880 ரூபாய். எக்ஸ்ட்ரா வாங்கின கிராமு வந்து 1,497 ரூபா. அதுக்கான வேஸ்டேஜ் 300 ரூபாய். டோட்டலாக 46,677 ரூபா. ஜிஎஸ்டி 3% 1,400 ரூபா போட்டு டோட்டலாக வந்து 48,077 ரூபாய். 44,000 வந்து பே பண்ணிட்டோம். 4,077 ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ரொம்ப ஷுவராக வந்து சொல்லிட்டேன், ஆடி ஆஃபரும் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுக்கல, சிட்டுக்கு பே பண்ணதுக்கு எந்த பெனிஃபிட்டுமே வந்து கொடுக்கல. ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ஆடி மந்தில் எண்ட் ஆகிற மாதிரி வந்து நாங்கள் சிட்டு போடுறோம். சிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அப்ளிகபிள் ஆகலைனாலும் பரவாயில்ல, வேஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி எப்படி வாங்குறது, நான் வந்து கண்டிப்பாக 20% வந்து கொடுக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் 18% வந்து போட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த சேல்ஸ் பர்சன் மேம் இல்லை முடியாது, ஆல்ரெடி மேனேஜர் வந்து குறைச்சிட்டு போயிட்டாங்க, அரௌண்ட் 3% வந்து குறைச்சிட்டாங்க, இதுக்கு மேலே
குறைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து திருப்பி நீங்கள் மேனேஜர் கூப்பிடுங்க, நான் மேனேஜர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் மேனேஜரை கூப்பிட்டுட்டு அப்புறம் நான் சொன்னேன், ஆஃபர் வந்து எப்போவும் வந்து அப்ளிகபிளாக தானே இருக்கும், ஏன் இந்த டைம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு வேஸ்டேஜ்லேயாவது ஏதாவது நீங்கள் கம்மி பண்ணி போட்டு தான் ஆகணும், எனக்கு 18% போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்துட்டு அவர் இல்லை மேடம் இந்த தடவை அமௌண்ட்டாக இருக்கிறதுனால தான் வந்து சிட்டுக்கு வந்து அப்ளை ஆகலை அப்படி இப்படின்னு சொன்னார். சரி ஓகே சார், எனக்கு இந்த வேஸ்டேஜ் மட்டும் இப்போ 18% போட்டு கொடுங்க அப்படின்னோடனே அப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு 18% அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. ஃபைனலாக எனக்கு என்ன கால்குலேஷன் வந்துச்சு அப்படின்னா, ஃபைனலாக வந்து 18% அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து இப்போ என்னன்னா, சிட்டுக்கு நான் வந்து 0, சிட்டுக்கு வந்து நான் வாங்கின அந்த 3.4 சம்திங் கிராம்ஸுக்கு வந்து எனக்கு எந்த வேஸ்டேஜும் கிடையாது, நான் எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வாங்கின கிராமுக்கு மட்டும் அதோட வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா வாங்கின கிராம் அந்த 114 மில்லிகிராமுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு 1497 ரூபாயும், எக்ஸ்ட்ரா வாங்கினா அந்த கோல்டுக்கு வேஸ்டேஜ் வந்து 18%. இந்த 1497 ரூபாயோட 18% வந்து 269 ரூபாய். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 44,000. நான் எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கான அமௌண்ட் அதோட வேஸ்டேஜும் சேர்த்து 45,766 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 3% 1,373 ரூபான்னு போட்டுட்டு டோட்டல் வந்து எவ்வளோ போட்டாங்க அப்படின்னா 47,137 ரூபான்னு போட்டாங்க. ஸோ 44,000 நான் ஆல்ரெடி வந்து சிட்டுக்கு வந்து பே பண்ணிட்டேன். ஸோ 3,139 ரூபாய் வந்து பே பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 22.9% அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் போட்டு 5,506 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் 2 டைம் பேசி குறைச்சு 3,139 ரூபாய் பே பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2,367 ரூபாய், அப்ராக்சிமேட்டாக 2,370 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் வாங்கியிருந்தது வெறும் ஒரு 3.5 கிராம் தான். ஒரு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை டிவைட் பை 3.5 கிராம் அப்படின்னு சொல்லி 3.5 கிராம்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கிராமுக்கு 677 ரூபாய் வந்து சேவ் ஆயிருக்கு. நம்ம ஜஸ்ட் கேட்டதுனால அவங்க குறைக்கிறாங்க குறைக்கல, அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்து கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சிட்டு போடும் போது வந்து கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். சிட்டு போட்டு 18.6% அப்படின்னு வந்த ஒரு ஜுவல்ல நான் வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த 0.6% கூட குறைச்சு கொடுங்க சார்னு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு அந்த 0.6% கூட நான் வந்து பே பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் இப்பெல்லாம் வந்து நான் போல்டா வந்து கேட்டுறது, குறைச்சு கொடுங்க, குறைச்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கராரா வந்து பேசிடுறது. ஸோ அப்படி பேசிட்டு 22.9 நான் 18 வந்து மாத்திக்கிட்டேன். அதனால ஒவ்வொரு கிராமுக்கு எனக்கு 677 ரூபா வந்து சேவ் ஆச்சு. நான் ஒரு 3.5 கிராம் தான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு 2,370 ரூபா வந்து சேவ் ஆயிருக்கு. அதே நம்ம வந்து ஒரு 1 சவரன் 2 சவரன்லாம் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு சவரனுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,400 ரூபா நமக்கு சேவ் ஆகும். அதே நம்ம 2 சவரன்லாம் வாங்குறோம் அப்படின்னா 10,800 ரூபாய் வந்து சேவ் ஆகும். அதனால நீங்க வந்து கேட்டு பாருங்க, அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கொடுக்கல, அட்லீஸ்ட் வந்து கேட்டு பாருங்க ஒன்ஸ். நீங்கள் வந்து ஆடி ஆஃபருக்கு வந்து யாராவது பிளான் பண்ணியிருக்கீங்களா, அதை பிளான் பண்ணி யாராவது சிட்டு போட்டிருக்கீங்களா, இல்லை ரெடி கேஷில் வந்து பே பண்ண போகிறீங்களா அப்படின்லாம் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.